நீங்களா யாருடா? How do I tell you? Hi guys, welcome to the channel Bibliophiles. It's PR. Hi Rajin. Hi Parvesh. என்ன சீரிஸ் ஆரம்பிக்க போறியாமா? நீ இல்லாம நான் என்னைக்கு சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கேன்? சரி. நமக்குலாம் வீட்ல ஏன் சொத்து சேர்த்து வைக்கல சொல்லு? அதான் வாயை குத்துருக்காங்களா? அதேதான். எஸ் மக்களே, இந்த கான்வோ சீரிஸ் வீக்லி ஒன்ஸ் வந்துரும். சோ இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் இது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. Convo with PR. ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு புத்தகல்ல நான் பையில பருப்பு கபூடி மவனே செருப்பாலடி வாசப்பாடி. சரி, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் பர்வேஷ்? இன்னைக்கு நம்ம வரலாற்றிலேயே மிகவும் சர்ச்சைக்குரிய ஒரு நபரை பத்தி பேச போறோம். சர்ச்சைக்குரிய நபரா? யாரு? ஹிட்லரை பத்தி பேச போறோம். வாவ், டேய், அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? இன்ட்ரஸ்டிங். ஹிட்லரை பத்தி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று தெரியும். என்னன்னு சொல்லு. ஹிட்லர் அவர் போர்ல ஜெயிக்கிறதுக்காண்டி அவருக்கும் அவரோட வீரர்களுக்கும் ஸ்பீடு மருந்து கொடுத்தாராம். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? இது யார் உனக்கு சொன்னது? எனக்கு சோபனா மேம் சொன்னாங்க. திருச்சிற்றம்பலம் சோபனா மேம். தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு. பொண்ணு நிக்குது. பொண்ணு நீ ஆட்டமா ஆடுவியா நீ? திருச்சிற்றம்பலம் சோபனாவா? ஆமா, இருமுகன் படத்துல வருவாங்கல்ல, தெரியாதா? அப்பா, டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். என்னதான் ஹிட்லர் சர்வாதிகாரியா இருந்தாலும் அவர் இந்த உலகத்துல அழிக்க முடியாத அடையாளங்களை விட்டுட்டு போயிருக்காரு. அவரை பத்தி உண்மையான ஒரு தகவலை நான் சொல்றேன். என்ன அது, சொல்லு பாப்போம். அவர் ஒரு டேலண்டடான மியூசிஷியன். உனக்கு தெரியுமா? மியூசிஷியனா? அப்படின்னா என்ன? மியூசிஷியன்னா என்னவா? அவர் ஒரு இசை கலைஞர். இது மாதிரி புரியுற மாதிரி தமிழ்ல சொல்லு. அதை விட்டுட்டு மியூசிஷியன் சொன்னா எப்படி புரியும்? பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ஆனா மியூசிஷியனா தெரியாதன்னு சொல்ற ஒரே ஆள் நீ தான். இந்த அளவுக்கெல்லாம் யாரும் தெரியாம இருக்க மாட்டாங்க. ஓகே, இவர் அகாடமி ஆஃப் ஸ்பைன் ஆர்ட்டுக்கு 2 தடவை இன்டர்வியூக்கு போறாரு. 2 தடவையுமே நிராகரிக்கப்படுறாரு. ஒருவேளை அவர் அரசியல்வாதியா இல்லாம இசை கலைஞரா இருந்தா இந்த மாதிரி ஒரு அற்புதமான சர்வாதிகாரியை நம்மளை பார்த்துருக்கவே முடியாதுல்ல. என்ன பண்றது, ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் இந்த உலகம் இழந்துருச்சு. பாத்துனாக்குற. ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். இது என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்? ஹிட்லரை பத்தி நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன். இங்கே சொல்லு பாப்பா. ஹிட்லருக்கு பூனைனா பயமா? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஹிட்லருக்கு பூனைனா பயமா? ஆமா, அவருக்கு பூனையை கண்டு பயந்ததாகவும் பூனை இருக்கிற பக்கமே போக மாட்டாரு அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. இன்ட்ரெஸ்டிங். தெரியும், அதனால தானே சொன்னேன். சரி, உன்னோட ஸ்பீடு மருந்து கதைக்கு வருவோமா? ஓ, அப்ப அது உண்மையா? ஆமா. சரி, சோபனாக்கா சொன்னா உண்மையா தானே இருக்கும். ஓ, கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் த இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவ்வளோங்கண்ணே, சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து தரலாங்க. ஆனால் டைம் இல்லை, நான் கிளம்புறேன். ஆமா, அந்த ஹைப்பர் ஆக்டிவ் மெடிஷனுக்கு பேர் மெத்தம்பேட்டமைன். இது டாக்டரே ஹிட்லருக்கு ப்ரெஸ்கிரைப் பண்ணதா சொல்லப்படுது. ஆக்சுவலாக இது என்ன பண்ணுன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமை ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுரும். பிரெயின் செல்ஸையும் நர்வ்ஸையும் இது பாதிக்கும். ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக ஒரு மனுஷனை செயல்பட வைக்கும். இது ஆக்சுவலாக அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் அப்படின்ற ஒரு நோய்க்காக யூஸ் பண்ணுற மருந்து தான் இந்த மெத்தம்பேட்டமைன். இது ஒபிசிட்டியும் ட்ரீட் பண்ண உதவுது. ஓ, இந்த ஸ்பீடு மருந்துல இவ்வளோ விஷயம் இருக்கா? ஆமாம், இந்த மருந்தை யூஸ் பண்ணுறனால ஹார்ட் ப்ராப்ளம், பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ், வெயிட் லாஸ் இது போன்ற நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. அது சரி, ஹிட்லர் வெஜிடேரியன் சொல்கிறாங்களே, அது என்ன உண்மையா இல்லையா? அவர் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா தெரியாது. ஆனால் அவர் இறந்து போகிற கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அவர் இறைச்சிகளை சாப்பிடலேன்னு சொல்லப்படுது. ஓ, அப்படியா? ஆமாம், இது எல்லாமே ஓகே. ஆனால் ஒரு சர்வாதிகாரி பூனைக்கு பயந்தாருன்னு சொன்ன பார்த்தியா, அதுதான் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. உன்கிட்ட ஒன்று கேட்கணும், ஹிட்லர் ஒரு சர்வாதிகாரியா? அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உம்மல கொடுக்கல உம்மா. தெரியாது. இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது. என்னன்னு தெரியாது. நானும் ஒன்று சொல்லணும். எபிசோட் 2ல பார்ப்போம்.